எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எடுத்திருந்த ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லஞ்சு, அப்புறம் எனக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து வீக் டேஸ் விளாக்னால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பரபரப்பாக வேலை பார்க்குறது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டாச்சு. இன்னும் வந்து வெளிச்சமே வரவே இல்லை, இருட்டாக தான் இருக்குது. நைட்டே பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் எந்த இடத்துலையுமே அடுக்கி வைக்கல, அப்படியே வச்சுட்டு தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இடியாப்பமும் ஒயிட் குருமாவும் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பத்துக்கு மாவை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சைடு வந்து சுடுதண்ணி வச்சுக்கிட்டேன். வெஜ் குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். இடியாப்பத்துக்கு எப்பயும் தண்ணி ஊற்றி பிணையிற மாதிரி நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் பண்ணும்போது இடியாப்பத்துக்கு எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் மாமியார், அம்மா 2 பேர் மட்டும்தான் எனக்கு அரைச்சி கொடுத்துருக்காங்க. நானாக இது தீந்தோன்னா அரைக்கும் போது வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக மாவே ரெடி பண்ணிவிட்டு இட்லி பானையும் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு ஷிஃப்டாக அப்படியே 4 நாளாக ஊற்றி வேக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இடியப்பம் பேலன்ஸ் இருந்தால் நாங்கள் நைட்டுக்கும் சாப்பிட்டுக்குவோமா, அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூட தான் எப்பயுமே மாவை ரெடி பண்ணிக்குவேன். ஒரு ஷிஃப்ட்டு புழிஞ்சு வச்சுக்கிட்டு கையோட வந்து காய்கறியும் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காலையில். கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் 2 வேலையை பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஒரு ஷிஃப்ட் இடியாப்பம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ குருமா பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒயிட் குருமா இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். நைட்டு படுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டாணி கொஞ்சம் ஊற வைக்கணும்னு நினச்சேன். பட்டாணி கிடைக்கல எனக்கு. சுண்டல் தான் இருந்துச்சு. சரி அதையும் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டேன். நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். மறக்காமல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நம்ம பச்சை மிளகா வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டோடய அரைக்கலாம். பாப்பா சாப்பிட்றனால கொஞ்சம் காரமாக இருக்குமேன்னு நான் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். டைம் வந்து 7:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பரபரப்பாக இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பாப்பா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஒரு ஆப்பிளும் பாதி ஆரஞ்சும் வச்சு கொடுத்துட்டேன். அவளுக்கு சுடுதண்ணி வச்சு பாட்டிலில் ஊற்றிட்டு பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விடுவேன். நம்ம வச்சுருந்த குருமா வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக கம கமன் வாசத்தோட ஒயிட் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பத்தையும் எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு வச்சு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அவளை கொண்டு போய் ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்தாச்சு. ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்து என்ன வேலையாக இருந்தாலும் பார்ப்பேன். அதே மாதிரி ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால சாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்யணும். இதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து தக்காளி நிறையாவே இருந்துச்சு. சரி தக்காளி சாதம் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் தக்காளி சாதம் பண்ணிவிட்டு மீன் மேக்கல் வந்து ஒரு கிரேவி மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஊற வச்சுட்டு மீன் மேக்கரை சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிட்டேன். மீன் மேக்கர், தக்காளி சாதக்கும் 2க்கும் தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து தக்காளி சாதத்துக்கும், இன்னொரு சைடு வந்து மீன் மேக்கர் கிரேவியையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பாப்பா ஸ்கூலுக்கு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவள் போயிட்டு வர வரைக்குமே எனக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பாப்பா ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளாட்டி நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கிட்டேன்னா வந்தோன்னே அவளை பார்க்கறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் வேலை பார்த்தேன்னா அவள் இன்னொரு சைடு ஒரு வேலையை பார்த்து வச்சுருப்பா. அதனால் பாப்பா வர்றதுக்குள்ளாட்டியும் வீட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது, சமையல் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருவேன். மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் தான் கிச்சனுக்கே வருவேன் டீ காஃபி போடுறதுக்காக. அப்புறம் வந்து தக்காளி சாதம் வந்து பிரியாணிக்கு நம்ம போடுற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே போட்டுக்கணும். 1க்கு 2 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்தோன்னா அரிசி ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு மீன் மேக்கர் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய்லாம் அரைச்சி விட்டாமல் வெறும் மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். பெப்பர் போட்டு வச்சதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பெப்பர் ஃப்ரை மாதிரி ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருந்தது.
சமையல் ஒர்க்கை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண வந்துட்டேன். லாஸ்ட்டாக 1 மந்த் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி. கொஞ்சம் அந்த மாவெல்லாம் சிந்தி கலைஞ்சு கலைஞ்சு இருந்துச்சு. அதனால் லைட்டாக தொடச்சி விட்டு மட்டும் அடுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த டைம் வந்து வாஷ் பண்ணிக்கல. ரொம்ப அழுக்கா இருந்தா வாஷ் பண்ணியிருப்பேன். அழுக்கு ரொம்ப இல்லாதனால எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு ஈர துணியை மட்டும் வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துல ஃப்ரிட்ஜ் கிளீனிங்க முடிச்சாச்சு. வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சா தான் 1 ஹவர் ஆகும். அந்த பிளேட்ஸ் எல்லாம் வெயில்ல காஞ்சு அதுக்கப்புறமா நம்ம அடுக்கி வைக்கிறதுக்குள்ளாட்டியுமே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடும். இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாவே கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெளியில இருக்க கதவையும் நல்லா தொடச்சு நீட் பண்ணி வச்சாச்சு. ஓரளவுக்கு இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் நீட்டா இருக்குது. ஃபைனலா தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு போட்டு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். தக்காளி சாதம் கொஞ்சம் காரமா இருக்கனால அவ சாப்பிட மாட்டா. அதனால அவளுக்கு ஒயிட் ரைஸ் வச்சிருந்தேன். இதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு ஒயிட் ரைஸும் சாப்பிட்டுக்கிட்டா. இதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 4 மணிக்கு மேல தான் எடுத்தேன். பொதுவா நான் மதியானம் தூங்க மாட்டேன். எனக்கு தூங்குனாவே பிடிக்காது. ஒண்ணு வேலை இருந்தா பார்ப்பேன். வேலை எதுவும் இல்லைன்னா வாக்கிங் போக ஆரம்பிச்சுருவேன். ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போனேன்னா அந்த தூக்க கலக்கம்லாம் போயிடும். இன்னைக்கு கொஞ்சம் உளுந்தும் ராகியும் அரைச்சு வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. பாப்பாவுக்கு காலையில அவசரமா ஏதாவது செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா இதுல ஏதாச்சும் கிண்டி கொடுத்துருவேன். அதுக்காக கொஞ்சமா பவுடர் பண்ணி வச்சோம்னா ஈஸியா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உளுந்து தான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கையளவு சாப்பாட்டு அரிசி சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்படியே சலிச்சு எடுத்துக்கிட்டே கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கறனால அவ சாப்பிட மாட்டேங்கிறா. சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சாஃப்டா வந்து களி கிடைக்கும். அதனால நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டே இன்னொரு சைடு ராகியுமே அரைச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. ராகி குழு ரெடி பண்ணணும். 2வது ராகி தோசை டக்குன்னு பண்ணணும்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஃபைனலாக இந்த வேலையும் முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மணி ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். நேற்று கடைக்கு போயிருந்தப்போ இந்த டாட்டா காஃபி கிராண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் எப்பயுமே ப்ரூ காஃபி மட்டும்தான் குடிப்பேன். வேறு எந்த காஃபி ஃப்ளேவருமே எனக்கு பிடிக்காது. சரி இது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா பேக்கெட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்குள்ளே குட்டி குட்டியாக அந்த ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. கொஞ்சமாக ஜீனி போட்டுட்டு அதோட காஃபி தூளையும் போட்டுட்டு ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் குடிக்க ஆரம்பித்தேன். ப்ரூ கலர்லாம் வரல, லைட்டு ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக இதோட டேஸ்ட்டு பிடிக்கல. ப்ரூ காஃபி தூளே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ஒரு காஃபியும் குடிச்சு முடிச்சாச்சு. நைட் டின்னருக்கு வந்து அடை தோசை பண்ணலான்னு பார்த்துருந்தேன். ஆனால் காலையில் பண்ண இடியாப்பமும் இருந்துச்சு. மத்தியானம் பண்ண தக்காளி சாதமும் மீன் மேக்கருமே இருந்துச்சு. இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் நைட் டின்னர் செய்கிற வேலையை அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. இதையே நைட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். மார்னிங் வந்து அடை தோசை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.